ஐயா டேனியல் காந்தி அவர்களே, உன்னுடைய இயற்பெயர் என்ன? டேனியல் காந்தி. திருமுருகன் காந்தி என்று பிழைப்பு நடத்துவதற்காக, சோத்தை திங்கிறதுக்காக, அண்டி பிழைப்பதற்காக, அடிமையாக இருப்பதற்காக நீ பெயரை மாற்றிக்கிட்ட. இதெல்லாம் ஸ்டாலின் அவர்களிடம் இருப்பதற்காக. நீ இந்தியை பற்றி பேசுறதுக்கும் தமிழை பற்றி பேசுறதுக்கும் நீ என்ன தகுதி இருக்கு? நான் என்ன கேட்குறேன்னா, உண்மையிலே நீ ஆண்மை மிக்க பச்சை அரசியல்வாதியாக இருந்தால், பச்சை தமிழனாக இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? ரயில்வே ஸ்டேஷனில் பேர் அளிக்கக்கூடாதா? ரூபாய் நோட்டில் கொட்டை எழுத்தில் போட்டிருக்கோம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கொட்டை எழுத்தில் போட்டிருக்கோம். அது ஆங்கிலத்திலையும் போட்டிருக்கோம், ஹிந்திலையும் போட்டிருக்கோம். நீ என்ன பண்ணணும்? உங்கள் அப்பா இருக்கார் பாரு, ஸ்டாலின், அவர் கொள்ளை அடித்து சம்பாதிச்சு வச்சிருக்காருல, அந்த மொத்த பணத்தையும் வாங்கி அதில் அள்ளிடா. மானம் கட்டவனே, தைரியமான ஆண்மகனாக இருந்தால், பச்சை தமிழனாக இருந்தால் அதில் அடி. உன்னோட கட்சிக்காரன் நீ கொள்ளையடித்து வாடகை வச்சு சேர்த்து வச்சிருக்கல, அந்த பணத்தெல்லாம் எடுத்து அதில் அடிடா. ஹிந்தி எழுத்த ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் அடித்தா பத்தாது, உண்மையிலே இதுலேயும் அடிக்கணும். ஏன்னா அதில் தான் கொட்டை எழுத்தில் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லனாச்சு எப்பயாவது ஒருத்தர் அவனா போவான். ஆனால் ஒவ்வொருத்தன் பாக்கெட்லையுமே ஹிந்தி இருக்குது. என்ன புடுங்குவனியே? இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள் பாக்கெட்லையுமே ஹிந்தி இருக்குடா. 500 ரூபா நோட்டு இருக்குது, 10 ரூபா நோட்டு இருக்குது, 20 ரூபா நோட்டு இருக்குது, 100 ரூபா நோட்டு இருக்குது. எல்லா நோட்லையுமே ஹிந்தி கொட்டை எழுத்துல எழுதியிருக்கான். என்ன பிடுங்குவனியே? எடுத்துருவியா? அடிச்சிருவியா? நாங்களும் பச்சை தமிழன் தான்டா. உன்ன மாதிரி ஈழத்திற்காக கட்சி ஆரம்பித்து விட்டு அந்த ஈழத்தையே சுடுகாடாக மாற்றிய திமுகவோட கூட்டணி நாங்கள் வைக்கல, காங்கிரஸோட கூட்டணி நாங்கள் வைக்கல. ஆனால் மானங்கட்டு போய் பிழைப்பு நடத்த வக்கு இல்லாமல், திங்கிற சோத்துக்கு வக்கு இல்லாமல் நீ காங்கிரஸோடும் திமுகவோடும் கூட்டணி வைத்துக்கொண்டு வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஈனப்பிறவி நீ பச்சை தமிழ் என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோமா? அட மானங்கட்டவனே, அண்ணாமலை என்பது சுத்த தமிழ் பெயர், தமிழிசை சவுந்தரராஜன் என்பது சுத்த தமிழ் பெயர், நாகேந்திரன் என்பது சுத்த தமிழ் பெயர். ஆனால் ஸ்டாலின் தமிழ் பெயராடா? மானங்கட்டவனே. கருணாநிதி தமிழ் பெயராடா? உதயநிதி தமிழ் பெயராடா? இன்பநிதி தமிழ் பெயராடா? ஏன் இப்போ உனக்காக உயிரை விட போனானே திலீபன், அது தமிழ் பெயராடா? டேனியல் காந்தி என்பது தமிழ் பெயராடா? மானங்கட்டவனே, இதெல்லாம் முதல்ல மாத்திரா. இதெல்லாம் போய் கேளு. தமிழில் பெயர் வை ஸ்டாலின் அவர்களேன்னு சொல்லு. உதயநிதியை தமிழில் பேர் வைன்னு சொல்லு. முதல்ல உன் பின்னாடி இருக்கிறவனுக்கே நீ தமிழில் பேர் வைக்க வக்கு இல்லை. நீ எங்களை பேச வந்துட்ட. பாலஸ்தீனத்துக்காக போராடுறிய, ஈரானுக்காக போராடுறிய. இங்கே பாங்கு ஓதுறானே, தமிழில் ஓதுறானா பாங்கு? தமிழுக்காக பெரிய பருப்பு மாதிரி பேசுகிற நீ பாங்கு ஓதுறதை தமிழில் ஓதுறான்னு சொல்கிறா. இஸ்லாமியர்கள் அனைவரும் பேரை தமிழில் மாற்றுன்னு சொல்கிறா. மானகட்டவனை தைரியமாக நாமளே இருந்தால் சொல்கிறா, பார்க்கலாம். சொல்லுவியா நீ? பேசும்போது பார்த்து பேசணும். வாய் வந்ததுன்னா என்ன வேணா பேசுவேன். நாங்களும் பேசுவோண்டா, உன்னோட 3 மடங்கு பேசுவோம். நாங்கள் 18 ஸ்டேட்டில் ஹிந்தி பேசுகிறான். 18 ஸ்டேட்டில் ஹிந்தி பேசுகிறான். 18 ஸ்டேட்டில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிறான். எப்படி ஆங்கிலம் ஒரு பொதுவான மொழியாக இந்தியா முழுக்க இருக்குதோ, உலகம் முழுக்க இருக்குதோ, அதே போல் இந்தியா முழுக்க ஒரு பொதுவான மொழியாக தமிழகத்தை தவிர மீதி எல்லா இடத்துலையுமே, பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாலையும் ஹிந்தி பேசுவான், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராலையும் ஹிந்தி பேசுவான், தெலுங்கானாலையும் ஹிந்தி பேசுவான், கர்நாடகாலையும் ஹிந்தி பேசுவான். எல்லாரும் இங்கே ஹிந்தி பேசக்கூடியவர்களாகத்தான் நார்த் இந்தியாவிலும் சரி, சவுத் இந்தியாவிலும் இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பஞ்சம் பிழைக்க வருபவர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக பொதுத்துறை நிறுவனங்களை ஹிந்தி எழுதுறது வழக்கம். இது பிஜேபி கொண்டு வரலாம். மானம் கட்டவனே, நீ என்ன மணி ஆட்டிட்டு இருந்தியா? 2004 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து அப்போ மணி ஆட்டிட்டு இருந்தியா? அப்போ பண்ண வேண்டியதானே இந்த வேலையை? அப்போ ஏன் செய்யலை? இப்போ மட்டும் ஏன் செய்கிற? ஏன்னா உனக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு மடைமாற்றம் வேணும். இங்கு 2 வயது குழந்தை முதல் 60 வயது கிழவி வரை கற்பழிக்கப்படுகிறாள் திமுகவினரால். அதை மடைமாற்ற வேண்டும். அதற்காக அம்பு, நீ தான் அம்பு, உன்னை எய்தவர் ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் மடமாற்றணும். இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. தினமும் ஒரு கற்பழிப்பு, தினமும் ஒரு பாலியல் வன்கொடுமை, தினமும் ஒரு குழந்தை கொல்லப்படுகிறாள். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது. இதை மடைமாற்ற வேண்டும் என்பதற்காக ஜாதிய கலவரங்கள் நிறைய நடக்குது. இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக கழட்டி விடப்பட்ட மாடு தான் நீ. அங்கே தூக்கி போகிற எலும்பை கவ்விக்கிட்டு இங்கே கத்தக்கூடிய மாடு, நாய் தான் நீ. எனவே பேசும்போது பார்த்து பேசணும். உண்மையிலேயே பச்சை தமிழனாக நீ இருந்தால், உண்மையிலேயே வீரமிக்க ஆண்மகனாக இருந்தால் ரூபா நோட்டில் அழிடா. இது எல்லாத்தையும் ரூபா நோட்டில் அழி. முடிஞ்ச ரூபா நோட்டில் அழி பார்க்கலாம். மொத்தத்தையும் ரூபா நோட்டில் அழிடா, நீ பார்க்கலாம். இன்றைக்கி ஹிந்தி என்பது நீ சொன்னாலும் சொல்லனாலும் ஒவ்வொருத்தனுடைய பாக்கெட்லேயும் இன்றைக்கி இருக்குது ஹிந்தி. ஒவ்வொருத்தர் நோட்லேயும் இன்றைக்கி இருக்குது ஹிந்தி. அப்போ கூட இந்த இந்தியை ரூபாய் நோட்டில் போட்டது பாஜக கிடையாதுரா. மானம் கட்டவனே, காங்கிரஸ். நீ முதலில் எதிர்க்க வேண்டுமென்றால் காங்கிரஸ் எதிர்க்க வேண்டுமே தவிர பாஜக எதிர்க்கக்கூடாது.